தந்தை, மைந்தன், தூய ஆவின் பெயராலே ஆமேன். அன்பின் நிறைவோம் அன்பின் பாதத்தில் வருகிறோம். முதல் ஓய்வு நாளாக இந்த 3ஆம் தேதி காலை வேளையில் காணொலி வழியாக உமது வார்த்தைகளை தியானிக்க இந்த ஆராதனையில் பங்கு கொண்டிருக்கிற உமது பிள்ளைகளின் நீர் ஆசீர்வதியும். துவக்கமுல் நிறைவு வரை உம்முடைய பிரசன்னம் எங்களை வழி நடத்தட்டும். இயேசுவின் வழியில் வேண்டுதல் கேளும் தூய நேச நல்ல பிதாவே, ஆமென். கீழ்கண்ட பாமாலை நாம் எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். சர்வவல்ல நாதா, தேவரீர்க்கே நாளும் சங்கீதம் ஏறுமே. தூய தூய தூயா மூவரான ஏகா காருண்யரே, தூய த்ரீயேகரே. தூய தூய தூயா அன்பர் சூழலின்று தெய்வ ஆசனம் முன்னர் தம் கிரீடம் வைப்பாரே. கேருபீன் சேராபீன் தாழ்ந்து போற்ற பெற்று ஈன்றென்றும் வீட்டாள் வீரநாதியே. தூய தூய தூயா ஜோதி பிரகாசா, பாவவர் கண்ணால் உந்தன் மாண்பை காண யார் வல்லோர். நீரே தூய தூய மனுவாக்கு கேட்டா, மாட்சிமை தூய்மை அன்பும் நிறைந்தோ. தூய தூய தூயா சர்வவல்ல நாதா, வானம் பூமி ஆழி உம்மை ஸ்தோத்தரிக்குமே. தூய தூய தூயா மூவரான ஏகா காருண்யரே, தூய த்ரீயேகரே. தென்னிந்திய திருச்சபை இறை வழிபாட்டு நூல் பக்கம் 76. நாம் இறைவனை தொழுவோம். இறைவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம் தந்தையாக இறைவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நாம் அனைவரும் களி கூர்ந்து மகிழ கடவோம். பக்கம் 79. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலம் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரு ஏக இறைவனை நாம் போற்றுவோம். சேனைகளின் இறைவனாகிய கர்த்தரே, நீ தூயவர் தூயவர் தூயவர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசானா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவரும் தோத்தரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும்.
ஆண்டவரே, எங்களுக்காக சிறு எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். பாவ அறிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நம்பி வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். நமக்குள் எவ்வளவேனும் உண்மையில்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு சென்று, தந்தையே, பரத்துக்கு விரோதமாக உமது பார்வையில் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் தகுதியற்றவன். உம்முடைய கூலிக்காரில் ஒருவராக என்னை வைத்துக்கொள்ளும் என்பே. இறையரசு சமீபத்து இருக்கிறது. மனம் திரும்பிய நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்தில் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவமில்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அவர் சமூகத்தில் நாம் அனைவரும் இருக்கின்ற இல்லங்களிலே அமர்ந்தவாறு நாம் தேவாதி தேவனிடத்திலே நமது பாவங்களை பரிசோதனை செய்வோம். சர்வ வல்லமுள்ள இறைவனிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். பாவறிக்கைக்கு துணையாக முதல் பாவறிக்கை ஜெபத்தை எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உமது வழிகளை விட்டு வலுவி அழிந்து போனோம். எங்கள் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பச கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாக்கியம் உள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள நம் ஆண்டவர் மன்னிப்பையும் பாவி நிவித்தையும் நம் அனைவருக்கும் கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையின் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. திருமுறை பாடம் வாசிக்க கேட்போம். பழைய ஏற்பாட்டு வேத பாடம் 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 14 முதல் 28 வரை. The first reading is taken from 1 Samuel chapter 25, verses beginning to read from 14 to 28. One of Nabal's servants said to Nabal's wife Abigail, "Have you heard? David sent some messengers from the wilderness with greetings for our master, but he insulted them. Yet they were very good to us. They never bothered us, and all the time we were with them in the fields, nothing that belonged to us was stolen. They protected us day and night the whole time we were with them, looking after our flocks. Please think this over and decide what to do. This could be disastrous for a master and all his family. He is so pig-headed that he won't listen to anybody." Abigail quickly collected 200 loaves of bread, 2 leather bags full of wine, 5 roasted sheep, 17 kilograms of roasted grain, 100 bunches of raisins, and 200 cakes of dried figs, and loaded them on donkeys. Then she said to the servants, "You go ahead, and I will follow you." But she said nothing to her husband. She was riding her donkey round a bend on a hillside when suddenly she met David and his men coming towards her. David had been thinking, "Why did I ever protect that fellow's property out of here in the wilderness? Not a thing that belonged to him was stolen, and this is how he pays me back for the help I gave him. May God strike me dead if I don't kill every last one of those men before morning." When Abigail saw David, she quickly dismounted and threw herself on the ground at David's feet and said to him, "Please, sir, listen to me. Let me take the blame. Please don't pay any attention to Nabal, that good for nothing. He is exactly what his name means, a fool. I wasn't there when your servants arrived, sir. It is the Lord who kept you from taking revenge and killing your enemies. And now I swear to you by the living Lord that your enemies and all who want to harm you will be punished like Nabal.
Please, sir, accept this present I have brought to you and give it to your men. Please forgive me, sir, for any wrong I have done. The Lord will make you and your descendants also, because you are fighting his battles, and you will not do anything evil as long as you live. Here ends the first reading. Praise be to thee, O God. புதிய ஏற்பாட்டு நிருப பாடம் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டிருக்கிற இரண்டாம் வேத பாடம் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 12 முடிய. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னென்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாயிருக்கவும் வேண்டுமென்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்கிறோம். கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டுமென்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல் மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராய் இருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களே. அந்தபடி நீங்கள் மகதோனியா நாடெங்கும் உள்ள சகோதரர் எல்லோருக்கும் செய்து வருகிறீர்கள். சகோதரரே, அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருகவும் புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதிருக்கும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதலுள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும், உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டுமென்று உங்களுக்கு புத்தி சொல்கிறோம் என்றார் என்பதே வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நற்செய்தி வேத பாடம் லூக்கா 10ஆம் அதிகாரம் 25 முதல் 37 வரை. வாசிக்க தெரிந்து கொண்ட 3ஆம் வேத பாடம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 37 வரை வாசிக்க கேட்போம். Gospel according to Saint Luke chapter 10 verses begins from 25 to 37. அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது? நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இயேசு பிரதித்திரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான்.
அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனைக் கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனைக் கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும்போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். வாசிக்க தெரிந்து கொண்ட அனைத்து வேத பாடங்களும் வாசித்து முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. கீழ்கண்ட கீர்த்தனையை நாம் எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். புது பாட்டு இந்த நேசு வருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த நேசு வருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த நேசு வருகிறார். பாவயிருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த நேசு வருகிறார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். பாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த நேசு வருகிறார். வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த நேசு வருகிறார்.
தாயும் நண்பர் உற்றார் யாவுமாகினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாகினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் பொது பாட்டு இந்த இயேசு வருகிறார். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் ஒரு பாட்டு இந்த இயேசு வருகிறார். ஜெபம் செய்வோம். என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, உமது அடிமை பேசும் வார்த்தை தியானிக்கும் மனம் கேட்கும் உமது பிள்ளைகளின் செவிகள் மனம் யாவும் உமது சமூகத்தில் தூய்மையாகவும் உமக்கு பிரியமாகவும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, இயேசுவின் என்ப நாமத்தில் உங்கள் யாவருக்குமாக என்னுடைய காலை இறை வணக்கங்கள். அக்டோபர் 10ஆம் மாதத்தின் இந்த 3ஆம் தேதி காலை வேளையில் இதை காணொலி வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய காலை இறை வணக்கங்கள், தாழ்மையின் வந்தனங்கள். இன்று சிந்திக்கும்படியாக தென்னிந்திய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற சிந்தனையின் பொருள் மினிஸ்ட்ரி ஆஃப் த லேட்டி. மினிஸ்ட்ரி ஆஃப் த லேட்டி என்பது இன்றைய சிந்தனை. இறைமக்கள் திருப்பணி என்பது இன்றைய சிந்தனையின் பொருளாக்கும். மினிஸ்ட்ரி என்றால் திருப்பணி, லேட்டி என்றால் இறைமக்கள். இறைமக்கள் திருப்பணி, மினிஸ்ட்ரி ஆஃப் த லேட்டி. இறைமக்கள், இறைவன் பிளஸ் மக்கள், இறைமக்கள். இந்த இறைமக்கள் யார்? திருச்சபையில் அதிகமாக காணப்படுகிறவர்கள் இறைமக்கள், இறைவனுடைய பிள்ளைகள். இயேசுவுக்கென்று தங்களை அர்ப்பணித்த ஒவ்வொருவரும் இந்த இறைப்பணியினுடைய பிரதிநிதிகளாக நாம் இருக்கிறோம். இறையடியாரின் இதயத்தில் இறைவன் தன் இருப்பிடத்தை கொண்டிருத்தல் வேண்டும். இறைமக்கள் பணி என்பது விலை மதிப்பற்ற ஒரு திருப்பணியாகும். இறை பணி என்பது பறைசாற்றுவதும் கற்பித்தலும் பாடுவதும் மட்டுமல்ல, சேவை செய்வதாகும். இவ்வரத்தை தூய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். இறைப்பணியின் தன்மை பல்வேறு பரிணாமத்தில் நிலைநிற்க உதவுகிறது. எனவே வாசிக்க கேட்டதான இந்த 3 வேத பாட வெளிச்சத்திலே நாம் இன்றைய சிந்தனைகளை கண்ணோக்கி பார்ப்போம். பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்க கேட்ட பகுதியிலே 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 14 முதல் 28 வரை உள்ள பாடத்திலே இறைப்பணிக்கான வரங்களை கண்டறிந்து பொதுவான பிரச்சனைகளுக்கு பதில் அளிக்க வேண்டும் என்பதை சிந்தனையை இந்த பகுதியிலே 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்திலே நமக்கு அவன் கொண்டு வருகிறார். இறைப்பணிக்கான வரங்களை முதலில் கண்டறிந்து அந்த பொதுவான பிரச்சனைகளுக்கு நாம் பதில் அளிக்க வேண்டும். நற்செய்தி நூல்கள் மற்றும் பழைய ஏற்பாட்டு அன்றாட வாழ்வில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனைகளுக்கு 2 நபர்களை இந்த திருமறையில் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஒன்று அபிகாயில் என்பவரையும், அதே வேளையிலே நல்ல சமாரியன் என்கின்ற 2 நபர்களை இங்கு அது சுட்டி காட்டுகிறது. பழைய புதிய ஏற்பாட்டு நூல்களிலே பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக. பழைய ஏற்பாட்டு வாசிக்க கேட்ட இந்த 1:25, 14 முதல் 28 வரை உள்ள பகுதிகளிலே அபிகாயில் என்ற பெண்மணிக்கு நிகழ்ந்த ஒரு பிரச்சனையில் அந்த பிரச்சனை நல்ல ஒரு சூழ்நிலைக்கு நேராக அபிகாயில் அதை மாற்றுகிறார்.
1 சாமுவேல் 25:14 பாருங்கள், நாபாலின் தவறான ஒரு செய்கையினால் பெரியதொரு போர் ஏற்படக்கூடிய ஒரு சூழலை மாற்றி தாவீதின் கவனத்தை ஈர்த்து ஒப்புரமாக்குகின்ற ஒரு நடவடிக்கையில் தன்னை அவர் ஈடுபடுத்துகிறார். அபிகாயில் இந்த பிரச்சனையை தவிர்க்க எல்லா முயற்சிகளையும் எடுத்து உண்மையாக தன் கணவன் நாபால் என்பவன் ஒரு முட்டாள்தனமான செய்கைகளை தாவீதுக்கு செய்தான் என்பதை புரிய வைத்து ஒப்புரவாகும் செயலில் கவனம் செலுத்தினார். 1 சாமுவேல் 25:26 மேலும் தாவீதால் ஏற்பட இருந்த இந்த முட்டாள்தனமான இரத்தம் சிந்துதல் கூடிய பெரிய மோசமான நிலையை எதிரிகள் உணர்ந்து தவிர்த்து கொள்ளும் நிலையை ஏற்பட செய்தார். 1 சாமுவேல் 25:28 பாருங்கள், தாவீது அரசனாக அரியணையில் அமராத ஒரு சூழலில் வரப்போகிற தாவீது அரசர் நற்செயல்களில் ஈடுபட வேண்டும். கடவுள் தாம் தெரிந்து கொண்ட தலைவரின் எதிரிகளை கவனித்துக் கொள்வார். அவர் மீது நீர் நம்பிக்கை வைத்ததினால் இவற்றை அதாவது இரத்தம் சிந்துதல் செயல் தேவையில்லை என்று கூறுகிறார். மற்றும் தீவிரவாத செய்கைகளினால் ஈடுபட்டால் தாவீதுடைய சமாதானம், அமைதியான எண்ணங்கள் மற்றும் மனசாட்சியின் செயல்கள் பாதிப்படைந்து பழிவாங்கும் எண்ணத்தின் அலைகள் தோன்றும். ஒரு தலைவர் தன்னுடைய தலைமைத்துவத்துக்கான பண்புகளை எவ்வகையிலும் இழந்துவிடக்கூடாது. அபிகாயிலுடைய நல்ல இந்த குணம் திறமையான இடைப்படுதலை தாவீது பாராட்டுகிறார். அபிகாயில் ஒரு பெண்மணியாக இருந்த போதிலும் கடவுள் கொடுத்த நன்மை தீமை அறியக்கூடிய தாளந்தை பயன்படுத்தி பிரச்சனையை சுமூகமாக இங்கு மாற்றுகிறார். அபிகாயில் தாவீதின் எண்ணத்தை, மனதை அறியாமல் பிரச்சனையில் எடுத்த ஆபத்தான முடிவு இங்கே பிரதிபலிக்கிறது. 1 சாமுவேல் 25:25 பார்க்கிற போது தாவீது அபிகாயிலை மதித்தார். மேலும் அபிகாயில் எடுத்த ஆபத்தான செயல்பாடுகள் அவள் கணவன் ஒன்றும் அறியவில்லை. அபிகாயில் தன்னுடைய சொத்துக்களை இழப்பதற்காக மாத்திரமல்ல, மாறாக சமாதானத்தை ஒப்புரவாகுதலை ஏற்படுத்த மறுசீரமைப்பு செய்ய தன்னையே இழக்கவும் அவர் தயாராகிறாள் என்பதை இங்கு இது சுட்டி காட்டுகிறது. யோசித்து பாருங்கள், தாவீது அரசனாவதற்கு முன்பாக நாபாலை சந்திக்க வருகிறார். நாபால் இவர் யார் என்று தெரியாத அளவிலே அவர் அசட்டை செய்து அனுப்புக. இதனால் கோபம் கொண்ட தாவீது அவனோடு யுத்தம் செய்ய ஆட்களோடு போகிறார். அதை கேள்விப்பட்ட அவனுடைய மனைவி, நாபாலுடைய மனைவி அபிகாயில் இவனிடத்திலே சமரசம் பேசி தன் வாழ்க்கையிலே தன்னுடைய கணவனையும் காப்பாற்றுகிறார். அரசனாக போகிற தாவீது பாவம் செய்துவிடக்கூடாது, அவனுடைய எண்ணங்கள் சிதறடிக்கப்படக்கூடாது என்பதையும் உணர வைக்கிறார். ஆகவே பிரச்சனைகளை ஆண்டவர் கொடுக்கப்படுகிற தாளந்தில் நன்மைக்காக பயன்படுத்த வேண்டும். சில இடங்களிலே நாம் என்ன செய்து விடுகிறோம், பொதுவாகவே ஆண்கள் செய்கிற தவறுகளுக்கு பெண்கள் தான் சரி கட்டுவார்கள். பிள்ளைகள் செய்கிற தப்புக்கும் சரி, கணவன் செய்கிற தப்புக்கும் சரி, என்னை பார்த்தாவது விட்டு விடுங்கள், அவர்கள் ஏன் சரியாது செய்து விட்டார் என்று கேட்பார்கள். என் அருமையானவர்கள், முட்டாள்தனமான ஒரு காரியங்கள் செய்கிற போது பெண்கள் நமக்காக சிபாரிசு செய்வார்கள், அபிகாயிலை போன்று. இதோ இந்த இடத்திலும் கூட எப்படிப்பட்ட ஒரு தாளந்தை அவர் பக்குவமாக எடுத்து சொல்லுகிறாள் என்று சில இடங்களிலே நாம் பார்க்கிறோம். இவர் பக்கத்து விட்டார், அண்டை விட்டார், சொந்தக்காரர் இப்படி செய்து விட்டார்கள், அப்படி செய்து விட்டார்கள் என்று தன் கணவன்மார்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கு சொல்லி கோபத்தை ஊட்டுகிற பெண்களும் சிலர் உண்டு. இதனால் குடும்பமே பிளவுபடும், உறவுகள் விரிசல்கள் ஏற்படும். ஆனால் ஆண்டவர் கொடுக்கப்பட்ட தாளந்துகளை பயன்படுத்தி நாம் எதிரி வருகின்ற பிரச்சனைகளுக்கு சுமூகமான ஒரு தீர்வை காண வேண்டும் என்பதை இந்த 1 சாமுவேல் 25:14-28 நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இரண்டாவதாக நாம் வாசிக்கப்பட்ட புதிய ஏற்பாட்டு நிருபப்பாடமாக 1 தெசலோனிக்கேயர் 4:1-12 அவர் சொல்லுகிறார், அங்கு இறைப்பணியில் இறைவனில் பிரியமாயிரு. ஆண்டவருடைய பணி நீ செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அதில் இறைவனிலே நீ பிரியமாயிரு. ஒரு தனி மனித வாழ்க்கையிலே நீ சாட்சியாயிரு என்கிறார்.
ஒவ்வொரு தனி மனித ஆணானாலும் பெண்ணாலும் நாம் சாட்சியாக இருக்க வேண்டும், இறைவனுடைய பணி செய்ய வேண்டும். ஆனாலும் யாரையும் கெடுப்பதற்காக நாம் தூண்டிவிடக்கூடாது, குழப்பி விடக்கூடாது, ஏவி விடக்கூடாது. ஏவி விடுகிற செயல் எல்லாம் சாத்தானுடைய செயலாகும். எனவே 1 தெசலோனிக்கேயர் 4:1-12 அவர் சொல்லுகிற முதல் 1ஆம் வசனத்திலே இறை மக்கள் கடவுளுக்கு பிரியமாய் வாழ வேண்டும். கடவுளுடைய பிள்ளைகள், நான் கடவுளுடைய பிள்ளை, இறைவனுக்கு எனக்கு சொந்தம், ஆண்டவர் எனக்கு அதை செய்தார் என்று சொல்லுகிறவர்கள் முதலில் என்ன சொல்லுகிறது வேத வசனம்? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் முதல் வசனம், கடவுளுக்கு நீ பிரியமாய் நடக்க வேண்டும், வாழ வேண்டும். Are you pleased by God? கடவுளுக்கு பிரியமாக நீ நடக்கிறாயா, இருக்கிறாயா? முதலில் யோசி. மனிதனை பிரியப்படுத்தல்ல, உலகத்தை பிரியப்படுத்த அல்ல, குடும்பத்தாரை பிரியப்படுத்தல, கடவுளை, இறை மக்களுக்கு நீ பிரியமாக, மக்கள் கடவுளுக்கு பிரியமாய் வாழ வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 2:4 சொல்லுகிறது, கடவுளுக்கு பிரியமாய் வாழ்வது வாழ்வில் சிறந்த குறிக்கோள் என்கிறார் பவுல். மூன்றாவதாக அங்கு பார்க்கிறோம், கடவுளை பிரியப்படுத்துவது இயல்பான தன்மை, அது நேர்மைக்கு நம்மை வழி நடத்துகிறது. 4ஆவதாக 1 தெசலோனிக்கேயர் 4:3 பார்க்கிறோம், இறைப்பணி செய்ய தமது அடிப்படை தான் அழைப்பை இறைமக்கள் உணர்ந்திருத்தல் வேண்டும். கடவுள், ஆண்டவருடைய பணி செய்ய கடவுள் என்னை அழைத்தார், அதுக்கு தகுதியாக நான் இருக்க வேண்டும் என்பதை உணர வேண்டும். 5ஆவதாக கடவுளை பிரியப்படுத்துவது என்பது அவரோடு உள்ள உறவை நமக்கு பிரதிபலிக்கிறது. 6வது இறை அன்பில் நிலைத்திருக்க நம்மையும் ஒழுக்க ஆயத்தமுடையவராக நம்மையும் ஆண்டவன் பக்கமாக இழுக்க ஆயத்தமுடையவராக இருக்க வேண்டும். 7ஆவதாக முன்மாதிரியான வாழ்வு வாழ்வதே இறை மக்களினுடைய பணியின் மையம், முன்மாதிரி, மாடல். 1 தெசலோனிக்கேயர் 1:7 சொல்லுகிறது. 8ஆவதாக இறை மக்கள் எல்லா மக்களுக்கும் முன்மாதிரியாக கிறிஸ்தவர்கள் இருக்க வேண்டும். Be an example and the exemplary life before all Christians என்று சொல்லுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 1:8-9 பார்க்கிறோம், நற்செய்தி உங்களிடமிருந்து அறிவிக்கப்பட்டது. எனவே தான் அவர் சொல்லுகிறார், உங்களுடைய நற்செயல்களினால் நற்செய்தி உங்களிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தது என்று சொல்லுகிறார். 10ஆவதாக பார்க்கிறோம் 1 தெசலோனிக்கேயர் 4:9 நாம் எவ்வாறு பிறரை நேசிக்க வேண்டும் மற்றும் தூய்மையாக ஒழுக்க நெறியில் எப்படி வாழ வேண்டும் என்று பவுல் இங்கு குறிப்பிடுகிறார். 11ஆவதாக 1 தெசலோனிக்கேயர் 4:2 பாருங்கள், கடவுளின் விருப்பப்படி நாம் வாழ்வை அமைத்துக் கொள்வதும் கடவுளின் அன்பிலே கூறுவது ஆகும். நாம் எப்படி வாழுகிறோமோ அது கடவுளுடைய விருப்பப்படி நாம் வாழுகிறோம், அவருடைய அன்பு செலுத்துவதன் அடையாளமாகும். 12ஆவதாக 1 தெசலோனிக்கேயர் 4:7-8 பார்க்கிறோம், ஆன்மீக உணர்வில் வளர இறைவார்த்தை மற்றும் ஆவியின் வழியாக கடவுளோடு ஒன்றிருத்தல் வேண்டும். ஆன்மீகத்தில் வளர வேண்டும், அதோடு கடவுளோடு நாம் ஒன்றிருக்க வேண்டும். எப்படி என்றால் 1 தெசலோனிக்கேயர் 4:11 சொல்லுகிறது. 13ஆவதாக பெற்றோர்களை பிரியப்படுத்துவது எவ்வாறு என்பதை குழந்தைகள் எளிதில் கற்றுக்கொள்ளுகின்றன. எப்படி பெற்றோர்களை நாம் பிரியப்படுத்த வேண்டும், நம்முடைய கைக்குள் கொண்டு வர முடியும் என்று பிள்ளைகளுக்கு தெரியும். அதே போல 1 தெசலோனிக்கேயர் 4:12 கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொண்டு எவற்றையெல்லாம் செய்ய வேண்டும், எவற்றை செய்யக்கூடாது, அவர்களுக்கு பிரியமானது எது, பிரியமில்லாதது எது என்று புரிந்து கொண்டு செய்ய அறிந்திருக்கின்றனர் என்று தூய பவுல் இங்கு உறவுகளின் வழியாக குழந்தைகள் பெற்றோரை அறிந்திருக்கிறார்கள். கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் எதை செய்யணும் செய்யக்கூடாது என்று அறிந்திருக்கிற இந்த உறவுகளை வைத்து கடவுளோடு பிள்ளைகளாகிய நாம் கடவுளோடு நம்முடைய தெய்வத்தோடு எப்படிப்பட்ட உறவை வைத்திருக்கிறோம் என்பதை இங்கு அவர் தெள்ளம் தெளிவாக அவர் நமக்கு விளக்கி காட்டுகிறார். ஆகவே இறைப்பணியில் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும் என்றால் தனி மனித வாழ்க்கையில் முதலில் நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டும். 3ஆவதாக நாம் பார்க்கிறோம், நற்செய்தி வேத பாடத்திலே 10ஆம் அதிகாரம் 25-37 பார்க்கிறோம். இந்த பகுதியிலே செய்வதறியாத ஒரு சமாரியன் இவங்க செய்கிறார். பழைய ஏற்பாட்டு வாசிக்க போது பழைய புதிய ஏற்பாட்டுகளை எங்களுக்கு கூறினே, பிரச்சனைகள் வருகிற போது, சூழ்நிலைகள் வருகிற போது அதை எதிர்கொள்ளுகின்ற தாளந்து நமக்கு தேவை, சந்திக்கிற மனம் வேண்டும். அங்கு அபிகாயிலை பார்த்தோம். இங்கு நற்செய்தி வேத பாடம் சமாரியனை பற்றி பேசுகிறது. இந்த சமாரியன் மற்றவர்கள் செய்வது அறியாத ஒரு சமாரியன் செய்தான், மற்றவர்கள் செய்யாததை இவன் செய்தான்.
என்று இயேசு இங்கு ஒரு உவமையிலே கூறுகிறார். தனக்கு கொடுக்கப்பட்ட இரக்கத்தின் குணத்தின் வழியாக இவன் தன்னுடைய செயல்பாட்டை நிரூபிக்கிறான். லூக்கா 10:31-32 காயப்பட்ட ஒரு மனிதனை மற்றவர்கள் பார்த்து கடந்து செல்லும் போது, அதாவது லேவியர் ஆசாரியர் தங்களுடைய ஆலய பணிகளுக்காக சென்றார்கள். ஆனால் லூக்கா 10:33 பார்க்கிறோம், சமாரியன் காயப்பட்ட அந்த மனிதனை பராமரித்து என்ற செயலில் ஈடுபடுகிறார். லூக்கா 10:34 சமாரியன் இவ்விதமாக நன்னடத்தை உள்ள இந்த இருதயத்தை கொண்டு ஏழை எளிய வறிய மற்றும் காயப்பட்டு ஒரு ஒடுக்கப்பட்டவர்களுக்கு தானாகவும் முன்வந்து இவன் பராமரிக்கிறான். சமாரியன் தன் பகையை யூதரிடம் காட்டவும் மரியாதை குறைவாக நடத்துபவர்களை இகழவும் தருணம் வந்தபோது அவற்றை முதலாவதாக செய்யவில்லை. சுயநலவாதியாக அவன் இருக்கவில்லை. ஏன் என்று சொன்னால், பொதுவாகவே இஸ்ரவேல் மக்கள் இந்த சமாரியர்களை தாழ்வாக, இழிவாக, கேவலமாக எண்ணுவார்கள். ஆனால் இவனுக்கு சமயம் கிடைத்தது. ஒரு யூதன் காயப்பட்டு இருக்கிறான். கல்வர்க்கு மத்தியிலே சிக்குண்டு வழிபோக்க அவனை இணை செய்கிறார்கள். கல்வர்கள் அடித்து அவனிடத்தில் இருப்பதையெல்லாம் சூறையாடி கொண்டு போய் குத்துயிராக கடத்திவிட்டு ஓடிவிடுகிறார்கள். அந்த வழியே வந்து ஆசாரியனும் சரி லேவியனும் சரி கடந்து போய்விடுகிறார். எதற்காக? தங்களுடைய ஆலய பணிக்காக. ஆனால் இந்த சமாரியனோ அவனுக்கு காயத்தை கட்டுகிறான், சத்திரத்து கொண்டு போய் சேர்க்கிறான். மீண்டும் வரும் வரை பார்த்து கொள்ளுங்கிற சத்திரக்காரனத்தில் தன் இடத்தில் இருந்த 2 காசுகளை கொடுத்து விட்டு, அதிகமானால் வந்து நான் தருகிறேன் என்று சொல்லி செல்லுகிறார். ஆகவே தான் தானாகவே முன் வந்து காயப்பட்டிருக்க ஒரு யூதனுக்கு தேவையான அனைத்து உதவிகளை நேரத்துடன் செய்தார். இதனால் தனக்கு மேலாக ஒரு படி மேலே சென்று தன் இயற்கையான குணத்தை காட்டி ஏற்கனவே கொண்டிருந்த தவறான எண்ணத்தை மாற்ற திருப்பணியின் வழியாக இவன் செய்து மேற்கொண்டான். எனவே தான் ரோம நிருபத்திலே பார்க்கிறோம், பவுல் சொல்லுவான், தீமையை நன்மையால் வெல்லுங்கள். அவர்கள் நமக்கு தீமை செய்தாலும் நம் நன்மையை செய்ய வேண்டும் என்று தன் காரியத்தை விட்டுவிட்டு முதலில் செயல் ஈடுபட்டான். மற்ற 2 நபர்கள் தங்களின் முதன்மையான காரியங்களை செய்ய சென்று விட்டார்கள். இந்த உவமையின் வழியாக நாம் அறிவது என்னவென்றால், சமாரியன் தனக்கு இருந்த ஆதாரங்களுக்கு மேலே சென்று காயப்பட்ட மனிதருக்கு உதவினான் என்ற உண்மையை அறிகிறோம். லூக்கா 10:35 சொல்லுகிறது, சத்திரக்காரனுக்கு கொடுக்க போதிய பணவசதி இல்லை என்றாலும் காயப்பட்டவரை நன்கு பராமரிக்க செய்த பிறகு கொடுக்கிறேன் என்று பிறனுக்காக சமாரியன் வேண்டுதல் சத்திரக்காரனிடத்திலே செய்கிறான். எந்த ஒரு பணியும் பணமில்லாமல் செயல்படுத்த முடியாது. ஆனால் இங்கு பணம் அல்ல, மனம் வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகிறார். இருப்பினும் அதற்கான விலை கிரயத்தை தான் கொடுத்தால் கடவுள் அநேக வழிகளிலே வாசல்களை நமக்கு திறப்பார். கொடுக்க கொடுக்க உள்ளம் விரிமடையும், உள்ளம் விரிவடைய இறையருள் பெருகும் என்பது பழமொழியாகும். நிறைவுரை, திருச்சுவைகளின் மையமானது வளர்ச்சி பெற வேண்டும் என்கிறார் பவுல். மாயைக்கு எதிராக நம்மை காத்து கொள்ள வேண்டும். தாழ்வு மனப்பான்மை நீங்க பிறர் மீது நாம் பேரிரக்கம் காட்டும் சூழல் உருவாகணும். திருப்பணியிலே பங்கெடுப்பதற்காக பெருமை பாராட்டாம கூடாது. திருப்பணி நம் பலத்திற்கு ஏற்றாற்போல் எங்கிருந்தாலும் ஒவ்வொரு நபரும் அதில் ஈடுபடுவதாக விருப்பமான பணி செய்ய அழைக்கப்படுகிறோம். இந்த வாழ்விலே திருப்பணிக்கான பணிகளில் ஈடுபட்டு நாம் கடவுளிடத்திலே கணக்கு கொடுக்க வேண்டும் என்று பவுல் சொல்லி முடிக்கிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, தேவனுடைய சன்னிதானத்தில் இச்செய்தியிலே இந்த நாளிலே இறை மக்கள் பணி செய்ய ஆசைப்படுகிறோம். ஆனால் இறைவனுடைய சித்தத்தின் எண்ணத்தை நிறைவேற்றுகிறோமா, நம்முடைய சுய சித்தத்தை காட்டுகிறோமா? நம்மை நாம் அலசி ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் தாமே உங்களை வழிநடத்தி ஆசி கூறுவாராக. ஆமென். 88ஆம் பக்கத்தில் இருக்கிறதான அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்துக்கு பதிலாக உலக வானம் செய்தாலும் என்ற பாடல் பாடுவோம். San
மடிமேல் கன்னி மறியிடமாய் உருவாய் நலரவதாரமதாய் உரித்தாரெனவும் நம்புகிறேன். உந்து பிலாத்ததிபதினாலில் புகழரு பாடுகளை ஏற்று உங்கள் சிலுவையில் அறையுண்டு உயிரிழாரென நம்புகிறேன். இறந்தே அடங்கி பாதாளம் இறங்கி மூன்றாம் தினமதிலே இறந்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தாரெனவும் நம்புகிறேன். ஆமென் சுவாமி, ஆமென் சுவாமி, ஆமென் சுவாமி. சந்தத மோட்சம் எழுந்தருளி சர்வ வல்ல பரனான எந்தை தன்பல பாரிசமே இருக்கின்றாரென நம்புகிறேன். உயிருள்ளோரை மரித்தோரை உத்தம நியாயம் தீர்த்திடவே ஜெயமாய் திரும்ப வருவாரென சிந்தையார நம்புகிறேன். பரிசுத்தாவியை நம்புகிறேன். பரிசுத்தமா பொது சபையும் பரிசுத்தர்களின் ஐக்கியமும் பரிவாயுண்டென நம்புகிறேன். பாவ மன்னிப்பு உலகெனவும் மரித்தோருயிர் தெழுவாரெனவும் ஓவானித்திய ஜீவனுமே உள்ளதெனவும் நம்புகிறேன். ஆமென் சுவாமி, ஆமென் சுவாமி, ஆமென் சுவாமி. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. ஜெபம் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். புத்தெழுச்சி பாடல் 445 பரமண்டல ஜெபத்தைக்கு பதிலாக வானகம் வாழ்ந்தோடும் எங்கள் தந்தாய் என்ற பாடலை நாம் பாடுவோம். புத்தெழுச்சி பாடல் 445. வானகம் வாழ்ந்திடும் எங்கள் தந்தாய் வாழ்கவும் திருநாமம் வருகவும்
மஞ்சள் போல் என்றும் இறைவனே உமது வாழ்கவும் திருநாமம். ஆமீன் ஆமீன் அநாதியாய் ஆமீன் வாழ்கவும் திருநாமம். ஆமீன் ஆமீன் அநாதியாய் ஆமீன் வாழ்கவும் திருநாமம். ஆமீன் ஆமீன் அநாதியாய் ஆமீன் வாழ்கவும் திருநாமம். பிரார்த்தனை செய்வோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். ஆண்டவரே, எங்களை ஆளுபவர்களை வழி நடத்தும். அவர்களுக்கு பரத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்தள்ளும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும். நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும். உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். தேவரீரே அல்லாமல் உலகத்தை ஆளுபவர் வேறொருவரும் இல்லை. கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும். சமாதானத்துக்காக நாம் வேண்டுதல் செய்வோம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையுமாய் விரும்புகிறவருமாகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராக்கிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களில் நின்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளும். ஆமேன். தேவ கிருபைக்காக ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள நித்திய கடவுளே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய ஆண்டவரே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாய் இருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தியருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எல்லா மோசங்களுக்கும் விலக்கி காப்பதற்காக ஜெபம். ஆண்டவரே, எங்கள் அந்தகாரம் நீங்க வெளிச்சம் தந்து இந்த இரவில் நேரிடும் சகல மோசங்களுக்கும் விக்கிரங்களுக்கும் உமது மிகுந்த இரக்கத்தினால் எங்களை விலக்கி காக்க வேண்டும் என்று உம்முடைய ஒரே குமாரனும் எங்கள் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பொதுவான தோத்திர ஜெபம் 92 எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவ தயாபர பிதாவே, அபாத்திரலானும் அடியாராகிய எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவரீர் அருளி செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீர் எங்களை ஸ்ரீக்கிறதற்காகவும் காப்பாற்றுகிறதற்காகவும் இம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். விசேஷமாய் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக்கொண்ட விலைமதியாத உமது அன்புக்காகவும் கிருபையின் இரத்தங்களுக்காகவும் மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கைக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றியறிந்த யுத்தங்களாக இருக்கோம். எங்களையும் ஒரு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதியுள்ளவர்களாய் நடக்கும். எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல, எங்கள் நடக்கினாலும் உமது புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவரீர் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அள்ளி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவரிற்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களும் உண்டாவதாக. ஆமேன். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள கடவுளே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவர்களை அருளி செய்வேன் என்று வாக்கருளி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளை தருளும். ஆமேன். நோயாளிகளுக்காக நாம் வேண்டுதல் செய்வோம். சபையின் அறிவிப்புகள் என் அருமையானவர்கள். அதற்கு முன்பதாக சபையின் அறிவிப்புகள். 19ஆம் தேதியில் நீங்கள் நம்முடைய ஆலயத்தினுடைய ஆராதனையில் பங்கு கொண்டு சிறப்பித்ததற்காக மீண்டுமாக உங்கள் ஒவ்வொருவருக்குமாக என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து திருச்சபையின் காரியங்களுக்கு தேவைகளுக்கு ஜெபியுங்கள். உங்களுடைய ஜெபமின்றி உங்கள் உதாரணத்துவமான உதவிகளின்றி எதையும் செய்ய முடியாது. உங்கள் அனைவருடைய ஏகோபித்த
ஒருமைப்பாட்டின் வழியாக இந்த திருச்சபையின் வளர்ச்சி 200 கடந்து 201க்குள் நாம் கடந்து சென்றிருக்கிறோம், கடந்து போய் கொண்டிருக்கிறோம். கொடுக்க வேண்டிய உங்களுடைய உதாரத்துவமான மாதாந்திர காணிக்கைகள், தசம பாகங்கள், நன்றி படையல் காணிக்கைகள், ஆர்வஸ்டனுடைய ஏல பாக்கிகள் எல்லாவற்றையும் நீங்கள் கொடுத்து உங்கள் மேல் குறையில்லாதபடி கர்த்தர் சமூகத்தில் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். நோயாளிகளுக்காகவும், பிறந்த நாளுக்காகவும், திருமண நாளுக்காகவும் நாம் ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த இறைவா, உம்முடைய அன்பின் பாதத்தில் நாங்கள் வருகிறோம். இத்திருச்சபையின் மக்கள், சிறியோர் பெரியோர் முதியோர் ஒவ்வொருவரும் உடைய கரங்களிலே கொண்டு வருகிறோம். பலவீனத்தில் சுகவீனத்தில் இருக்கிற ஒவ்வொரு நோயாளிகளையும் உடைய கரங்களிலே கொண்டு வருகிறோம். அனைவருடைய பலவீனங்கள் சுகவீனங்கள் உனக்கு தெரியும். எல்லாரும் ஆண்டவரே நன்றாக இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. ஏதோ ஒரு வகையிலே சிக்குண்டு சிதறுண்டு மனம் சிதைந்து மன கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு நோய்களிலே அவரவர்கள் ஆண்டவரே தங்கள் உடலின் சரீரத்தின் பாகத்தின் அங்கங்களிலே உதிரி பாகங்களிலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நான் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே கர்த்தாவே மன்றாடுகிறேன். மனம் இறங்கி ஒவ்வொருவரையும் நீ தொடுவீராக. தொட்டு நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு சுகம் தருவீராக. பலம் தந்து பாதுகாப்பீராக. சுகவீனத்தில் சுகமும் பலவீனத்தில் பலமும் பரிபூர்ண ஆசீர்வாத நன்மையும் உமது பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து வழிநடத்தி என்றென்றும் காத்திட உம் சமூகம் அவரை தாங்கிட வேண்டுகிறோம். காரணம் 37 சங்கீதம் சொல்லுகிறது, ஆண்டவரே நீர் என்னை சுகப்படுத்தினார், உமது கிருபையில் நான் களி கூர்ந்து மகிழுவேன் என்று இந்த நோயில் இருக்கிற உள்ளங்கள் 31 ஆண்டவரே 7ஆம் வசனம் சங்கீதத்தின்படி உம்மை நோக்கி கூப்பிடுகிறதப்பா. மறுவு தருவு கொடுப்பீராக. வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். எத்தனை பேர் கடந்த ஆண்டிலே ஆண்டவர் தங்களுடைய பிறந்த நாட்களை கண்டார்களோ, திருமண நாட்களை கண்டார்களோ, வாழ்க்கையில் அவர்களுக்கு புதியதான ஒரு நாளையும் ஜீவனை நீர் கட்டளையிட்டு இருக்கிறீரோ, அவர்களை நீரே ஆசீர்வதித்து அவர்கள் ஆண்டவரே 119 சங்கீதம் 165 நீ சொல்லுகிறே, உம்மை நேசிக்கிறவர்களுக்கு உம்முடைய வேதத்தை இரவும் பகலும் தேடுகிறவர்கள் பாக்கியவான் என்று சொல்லி, உம்முடைய வேதத்தை இரவும் பகலும் நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று ஆண்டவரை சொல்லுகிறவர். 119 165 வசனத்தின்படி கடந்த ஆண்டில் திருமண நாள் கொண்டாடினவர்களும் பிறந்த நாள் கண்டவர்களுக்கும் ஓராண்டை கொடுத்து நீர் ஆசீர்வதித்து மீண்டும் ஒரு ஆண்டை இப்பொழுது நீ கொடுத்திருப்பதற்காக நன்றி. அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த 119 165 சங்கீதத்தின்படி உம்முடைய வேதத்தை உம்முடைய வார்த்தையை இரவும் பகலும் அவர்கள் தேடுகிறவர்களாக நேசிக்கிறவர்களாக அவருடைய வாழ்க்கையில் சமாதான சந்தோஷத்தை நீ கட்டளையிட வேண்டுகிறோம். வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசு என்னும் நாமத்தில் உமது அடிமை வேண்டுகிறேன், ஜெபம் பிதாவே, ஆமென். பொதுவாக எல்லாருக்காக நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பான இறைவா, உம்முடைய அன்பின் பாதத்தில் வருகிறோம். திருச்சபையின் மக்கள், சிறியோர் பெரியோர் முதியோர் ஆண்கள் பெண்கள் வாலிப சகோதர சகோதரிகள், குழந்தைகள் அநாதைகள் விதவைகள் திக்கற்றோர் மடலைகள் ஒவ்வொருவரும் தனித்தனியாய் பேராய் கொண்டு வருகிறோம். நீர் தாம்பி ஒவ்வொரு உள்ளங்களையும் இல்லங்களையும் எண்ணங்களையும் நெஞ்சங்களையும் சரிபார்த்து உமது சமூகத்திலே சாட்சிகளாக உமக்குள் வாழ வளர விளங்க நீர் அருள் செய்வீராக. ஆவியானவரே நீர் வாரும், அருள் நிறைந்தவரே நீர் வாரும், அதிசயமானவரே நீர் வாரும், அற்புதரே நீர் வாரும், ஆச்சரியமானவரே நீர் வாரும், பரிசுத்தரே நீர் வாரும், பராபரனே நீர் வாரும், பதில் தருகிறவரே நீர் வாரும். முது பிள்ளைகளை பாரும், அவரவருடைய குறைகளை கேளும். கடந்த மாதம் முழுவதும் பாதுகாத்து இந்த 10ஆம் மாதத்தை கொடுத்தவர் தாமே கூடவே இருந்து ஒவ்வொரு உள்ளங்களையும் அவரவருடைய இல்லங்களிலிருந்து நீரை பாதுகாத்து கொண்டு யாதொரு வியாதியும் பொல்லாங்கும் ஆண்டவரை உமது பிள்ளைகளை அணுகாதபடி 91:10 சங்கீதத்தின்படி வாதையும் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்ற ஒரு வாக்குத்தத்தை எல்லாருக்கும் நீர் கொடுத்து இந்த 10ஆம் மாதத்திலே உமது பிள்ளைகளை ஆண்டவரை பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன் ஆண்டவர், உன்னை விட்டு விலகுவதில்லை என்ற வாக்குத்தத்தோடு
ஆண்டவரே. கர்த்தாவே 13:5 எபிரேயரின்படி உமது பிள்ளைகள் என்றென்றும் காத்திட வேண்டுகிற ராஜா. ரட்சிப்புக்கு ஏதுவான வழியில் உமது பிள்ளைகளை நடத்தி செல்லும். யாரெல்லாம் இந்த காணொலி வழியாக உடைய வார்த்தைகளை கேட்கிறார்களோ, தேடுகிறார்களோ, உமது பிள்ளைகள் உமது சமூகத்திலே நாடுகிறார்களோ, அவர்களுக்கு மனம் இறங்கும் ஐயா. மனம் இறங்கி ஒவ்வொருவரையும் நீ தொடும் அப்பா. உள்ளங்கையில் வைத்து உமது பிள்ளைகளை தாங்கும் அப்பா. இயேசுவே உம்முடைய வல்லமை கரம், உம்முடைய வல்ல பிரசன்னம், பாதுகாவல் உமது பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அடைக்கலமாய், ஆதரவாய், அருள் துணையாய் என்றென்று நிலைக்க வேண்டுகிறோம். வாரும் ஐயா. போதகரே வந்து எங்களோடு தங்கும் என்று உமது பிள்ளைகளை கூப்பிடுகிறவர்களுக்கு மனம் இறங்கும் அப்பா. ஆண்டவரை திருச்சபையினுடைய ஆண்டவரை ஒவ்வொரு மூப்பர்மார்களையும் ஆண்டவர் எல்லா கிளை குழுக்களையும் உடைய கரங்களிலே தனித்தனியாய் பேராய் கொண்டு வருகிறேன் அப்பா. இது இந்த நாளிலே உமது பிள்ளைகளை ஆசீர்வதித்து முன்னும் பின்னுமாக நீரே இடைமறித்து வழிநடத்தி பலப்படுத்தி பாதுகாத்து இறை மக்கள் ஆண்டவரே பணியாக இந்த லேட்டிவ் மினிஸ்ட்ரி என்று இந்த நாளிலே சிந்தனை கேட்டவர்கள் ஒவ்வொரு இறை மக்களும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை பிறருக்கு பொதிக்கக்கூடியவர்களாக ஆண்டவரை கடமை உணர்வு உள்ளவர்களாக வழி நடத்துவீராக. ஆண்டவரை பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷத்தை அறிவிக்காவிடில் எனக்கும் ஐயோ என்று. இதோ ஆண்டவரை ஞான ஸ்நானம் பெற்ற ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவரை பிறருக்கு ஆண்டவரே சிறிய பெரியோர் முதியோர் யாராயிருந்தாலும் உம்மை குறித்து பிறருக்கு நீ செய்த நன்மைகளை குறித்தாவது பேசுவதற்கு ஆண்டவர் அந்த பணி செய்வதற்குரிய ஆற்றல் ஆண்டவரை ஒவ்வொரு உள்ளத்திலும் எண்ணத்திலும் உதயமாகும்படி ஆவின் அருளை நீ தரும்படியாக வேண்டுகிறோம். குறையிருப்பின் எங்களை பொறுத்தருளும். இந்த திருச்சபையின் தேவையெல்லாம் சமூகத்திலே வைக்கிறோம். ஆண்டு கொள்ளும், ஆட்சி புரியும், ஆசீர்வதியும், வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசு என்னும் நாமத்தில் ஆண்டவரே பேராயத்தையும் பேராயரையும் பேராயர் குடும்பத்தையும் பேராயத்தினுடைய ஆண்டவரை செயல் திட்டங்களையும் இத்திருச்சபையும் திருச்சபையினுடைய காரியங்களையும் வரப்போகிற ஆண்டவரை 14, 15 ஆண்டவரை தேதிகளிலே பேராயத்தினுடைய ஆண்டவரை முக்கிய காரியங்களிலே ஆண்டவரை பொறுப்புகளை தெரிந்தெடுக்கும் விதத்திலே உமக்கு சித்தமானவர்களை நீ கொண்டு செயல்படும்படி அச்சபிக்கிறோம். மனிதனோ முகத்தை பார்க்கிறான், தெய்வமோ நீர் ஒவ்வொரு உள்ளங்களை பார்க்கிறேன். ஆவியானவர் தாமி கொடுவை துணை இருந்து வழி நடத்தி எல்லா விதமான ஆண்டவர் துர்செயல்களிலிருந்து, துர்குணத்திலிருந்து, துர்புத்தியில் இருந்து ஒவ்வொரு மனிதனும் மாறி உம்முடைய வருகைக்கு முன்பதாக எழும்பி பிரகாசிக்கக்கூடியவர்களாய் மாற்றிட வேண்டுகிறோம். கொரோனாவால் பாதிக்கப்பட்டு அலைமோதி அங்கலாய்த்து இருக்கிறவர்கள், கொரோனாவால் ஆண்டவர் எத்தனை பேர் கர்த்தாவை இன்னும் மீண்டு வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் பக்க விளைவுகளால், பக்க பாதிப்புகளால், பக்க நோய்களினால் ஆண்டவரை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லாரையும் நீ சந்தியும், வழி நடத்தும், பலப்படுத்தும், பாதுகாரும். இயேசு என்னும் நாமத்தில் அனைவரையும் உடைய கரங்களிலே ஆண்டவரை கொண்டு வந்து நிறுத்தி இந்த அடிமை வேண்டுகிறேன். ஜெபம் கேளும் எந்தன் தூய நேச நல்ல பிதாவே, ஆமென். தலை வணங்கி நாம் இறையாசி பெறுவோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூயாவின் வழிநடத்துதல், பாதுகாவல், பராமரிப்பு, அவரது இணையராத கூட்டுறவு உங்கள் ஒவ்வொருவரோடும் இன்றும் மீண்டும் சதா காலம் நிறைவாய் என்றென்று உங்களில் எப்போதும் தங்கியிருப்பதாக. ஆமென். நிறைவு பாடலாக கீழ்கண்ட பாமாலை எல்லோரும் சேர்ந்து நாம் பாடுவோம். யாரை நான் புகழுவேன், யாரை நான் அறிகிறேன், என் கதியும் பங்கும் யார், நான் பாராட்டும் மேன்மையார். தெய்வ ஆட்டு கொட்டிதான், தெய்வ ஆட்டு யார் நான் நிற்கும் கண்மாலை, யார் என் தீட நம்பிக்கை, குற்றத்தை சுமந்தோர் யார், தெய்வ நேசம் தந்தோர் யார். தெய்வ ஆட்டு கொட்டிதான், தெய்வ ஆட்டு Belen ya
குட்டிதான் தெய்வ ஆட்டு குட்டிதான். கஸ்தியில் சகாயர் யார், சாவின் சாவு ஆனோர் யார், என்னை தூதர் கூட்டத்தில் சேர்ப்போர் யார், நான் சாகையில் தெய்வ ஆட்டு கொட்டிதான் தெய்வ ஆட்டு குட்டிதான். இயேசுதான் என் ஞானமே, அவர் என் சங்கீதமே, நீங்களும் புகழுங்கள், அவரை பின் செல்லுங்கள். தெய்வ ஆட்டு குட்டியை, தெய்வ ஆட்டு அன்பு நிறைந்த இறைவோம், அன்பின் கரங்களில் நாங்கள் வருகிறோம். எங்களோடு இந்த வழிபாட்டில் இருந்தமைக்காய் நன்றி. இனி உலகத்தில் ஆண்டவர் செல்லும் எங்கள் ஒவ்வொருவோடு இருந்து நீர் கரம் பிடித்து வழி நடத்த வேண்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ ஆசீர்வாத, சமாதானம், சந்தோஷம் உங்களோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எண்ணங்களிலும் குடும்ப காரியங்களிலும் இன்றும் என்றும் சதா காலங்களில் எப்போதும் தங்கியிருப்பதாக. ஆமென்.